ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஸோ இது வந்து வியாழக்கிழமை எடுத்த ஒரு விலாகு நான் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ காலையில் பாப்பா வந்து ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியோடு வந்து புல்லுலாம் கொடுத்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சு வரவே இல்லை அந்த இடத்த விட்டு. அதுக்கடுத்து ரொம்ப நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்ததுக்கப்புறமா அப்புறம் சத்து மாவு, அதாவது சத்து மாவு கொலக்கட்டை, தோசை, இட்லி பொடி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த சேமியா ஐஸை பார்க்குறேன். 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து இந்த ஐஸை ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ராம்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் மீன் மார்க்கெட், அது வந்து இந்த மீன் மார்க்கெட்டில் வந்து எல்லா வகையான மீனுமே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ நான் என்ன மீன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிரையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மீன் நான் வாங்கினது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் வந்து அக்கா என்ன சொன்னாங்க, நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், மீனுக்கு பொரிச்ச மீனுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி இந்த மீனில் வந்து அதிக அளவிலான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மீனில் வந்து அதிக அளவிலான ஒமேகா 3 ஃபேட் இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது, பிரெயினை வந்து எப்பயுமே ஆக்டிவாக வச்சுருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பயப்படாமல் கொடுக்கலாம் இந்த ஃபிஷ்ஷை. அது முள் இருக்காது இந்த ஃபிஷ்ஷில். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயிலிருந்து கூட இந்த மீன் வந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மீன் சாப்பிடும் பொழுது இந்த பால், தயிர் இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனால் வந்து நமக்கு வந்து அலர்ஜி, அப்புறம் வந்து இந்த லூஸ் மோஷன் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மீன் சாப்பிடும் பொழுது பால், தயிர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.